2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக பல ஆண்டுகளாக பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று தங்களை தயார்படுத்திக் கொள்வது வழக்கம். இதில் சில மாணவர்கள் +2 பாடங்களில் கவனம் செலுத்தாமல் நுழைவுத் தேர்வுக்கு தயாராவதில் மட்டுமே கவனம் செலுத்துவர். இது போன்ற மாணவர்கள் தினசரி வகுப்புகளுக்கு வராவிட்டாலும் நேரடியாக +2 பொதுத் தேர்வு எழுத சில பள்ளிகள் அனுமதிக்கின்றன. இவை டம்மி பள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இது போன்ற சில பள்ளிகளை சிபிஎஸ்இ வாரியம் சமீபத்தில் அடையாளம் கண்டுள்ளது. இதையடுத்து தேர்வு விதிகளில் பல மாற்றங்களை செய்துள்ளது. இதுகுறித்து சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பள்ளிக்கு தொடர்ச்சியாக வராத மாணவர்கள் அல்லது சிபிஎஸ்இ வாரியத்தின் திடீர் சோதனையின் போது வகுப்பில் இல்லாத மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மாணவர் தொடர்ச்சியாக வகுப்புகளுக்கு வருவது சம்பந்தப்பட்ட மாணவர் மற்றும் பெற்றோரின் பொறுப்பு. பொதுத் தேர்வு எழுத மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் 75% வருகை பதிவு இருக்க வேண்டும். இல்லாத மாணவர்கள் NIOS எனப்படும் தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனத்தின் கீழ் +2 பொதுத் தேர்வை எழுத அந்நிறுவனத்தை அணுகலாம். அவசர மருத்துவ காரணங்கள், தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பு உள்ளிட்ட சில காரணங்களுக்கு 25% விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலித்து வருகிறோம். இந்த விதிமுறைகள் 2025-2026 கல்வியாண்டு முதல் அமலுக்கு வருகின்றன என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.